أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإنك لعلى خلق عظيم. صدق الله العلي العظيم. வாராந்தம் நடைபெறுகின்ற எங்களுடைய இந்த ஆன்மீக வகுப்பிலே நேர காலத்தோடு நல்ல விடயங்களை கேட்டு நமது வாழ்வில் பல மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்திலே வந்திருக்கக்கூடிய இலங்கை வாழ் சகோதரர்கள் அனைவர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாகிய சலாத்தை ஆரம்பமாக எட்டி வைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். நம் அனைவருக்கும் தெரியும், பொதுவாக முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை உலகளாவிய மட்டத்தில் பெருமளவாக இருக்கிறார்கள். இன்னும் இஸ்லாமிய நாட்டில் அதிக வளத்தோடும் அதிக வளங்களை கொண்ட நாடுகளை பொறுத்த மட்டிலும் இஸ்லாமிய நாடுகள் வளங்களிலும் அதிகமான வளங்களை பெற்றிருக்கக்கூடியதாக நாம் அனைவரும் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனாலும் இஸ்லாமிய அடிப்படையில் வாழக்கூடிய உண்மையான முன்மாதிரியை கொண்ட இஸ்லாமியர்கள் இருப்பதென்பது குறைவாக இருக்கிறது. ஒரு புள்ளி விபரம் சொல்கிறது, குர்ஆனை ஓதத் தெரிந்தவர்கள், முஸ்லிம்களிலே குர்ஆனை ஓதத் தெரிந்தவர்கள் வெறுமனே 10% மற்ற 99% குர்ஆன் ஓதத் தெரியாது. இது ஒரு புள்ளி விபரம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. குர்ஆன் என்பது எங்களுடைய ஒரு வழிகாட்டி. அடுத்த மதத்தை பொறுத்த மட்டிலும் அவர்களுடைய புத்தகத்தை, அவர்களுடைய அந்த கைட்னஸ் புக்கை அவர்கள் தெரிந்து வைத்திருப்பார்கள். இன்னும் அதில் அதிகமானவர்கள் வாசிக்கும் பழக்கத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். அதிகமானவர்கள் வாசிக்கும் பழக்கமுடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம்களை பொறுத்த மட்டிலும் குர்ஆனை தொடர்ச்சியாக அதில் ஒரு கவனம் செலுத்தி, தனக்கென்று ஒரு மொபைல் இருப்பதைப் போல, தனக்கென்று ஒரு ஆடை இருப்பதைப் போல, என்னுடைய ஆடையை நான் மாத்திரம்தான் அணிவேன், வேறு யாரும் அணிவது கிடையாது என்று ஒவ்வொன்றுக்கும் எங்களுடைய ஒவ்வொரு பொருளும் அதை நான் மட்டும்தான் யூஸ் பண்ணுகிறேன். ஆனால் எங்களில் எனக்கென்று ஒரு குர்ஆன் இருக்கிறதா என்று யோசனை பண்ணி பார்த்தால், எனக்கென்று நான் ஓதி வருகின்ற ஒரு குர்ஆனை எடுக்க நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அதிகமானவர்களுக்கு தான் ஓதி வருகின்ற என்பதற்கான ஒரு குர்ஆன் கூட இல்லை. இன்று அதிகமானவர்கள் எங்களுடைய நாட்டிலே சில வயோதிபர்கள் மரணிக்கின்ற பொழுது அவர்கள் ஓதி வருகின்ற குர்ஆன் தனியாக ஒரு இடத்தில் இருப்பதை பார்க்கலாம். சில நேரங்களில் குடும்பத்தில் உள்ளவர்கள் அந்த குர்ஆனை ஓதக்கூடிய வேறு யாராவது ஒருவர் அதனை எடுத்து ஓதுகின்ற ஒரு பழக்கத்தையோ அல்லது அந்த குர்ஆனை ஒரு பள்ளிவாசலுக்கு கொடுக்கின்ற பழக்கத்தையோ நாங்கள் பார்க்கலாம். நான் மரணித்தால் நான் ஓதிய ஒரு குர்ஆன் என்று எதனை காட்ட முடியும்? என்னுடைய மொபைலை யாராவது ஒருவர் யூஸ் பண்ணுவார். எங்களுடைய ஆடைகளை ஒன்று குடும்பத்தில் அதே சைசுடையவர்களாக இருந்தால் அதனை அணிவார்கள், அல்லது வேறு யாருக்காவது கொடுத்து விடுவார்கள். ஏனென்றால் ஒரு ஹதீஸில் வருகிறது, ஒரு மனிதன், நல்லொரு மனிதன் மரணிக்கின்ற பொழுது அவன் விட்டு விட்டு செல்கின்ற பொருட்களில் ஒரு குர்ஆனும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குர்ஆனும் ஒன்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே எங்களில் எத்தனை பேருக்கு நாங்கள் ஓதி வருகின்ற ஒரு குர்ஆன் இருக்கிறது என்பதை நாங்கள் யோசனை பண்ணிக்கொள்வோம். அப்படி இல்லாதவர்கள் இதற்கு பின்னால் தனக்கென்று ஒரு குர்ஆனை எடுத்து ஓதத் தெரியாதவர்கள் ஓதுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஓதத் தெரிந்தவர்கள் அதனை தொடர்ந்து அல்லது நேரம் கிடைக்கின்ற பொழுது அதனை ஓதி வருகின்ற, அதில் உள்ள விடயங்களை வாசிக்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள நாங்கள் ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்து கொள்ள வேண்டும். இது முதலாவது விடயம். இரண்டாவது விடயம், முஸ்லிம்களாகிய நாங்கள் எங்களிடத்தில் இருக்க வேண்டிய சில பண்பாடுகள் இருக்கிறது. முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில் எங்களிடம் இருக்க வேண்டிய சில பண்பாடுகள்.
அந்த பண்பாட்டளவில் நான் எவ்வளவு ஒரு முஸ்லிமுடைய பண்பை கொண்டவனாக இருக்கிறேன் என்பதை நான் யோசிக்க வேண்டும். பொய் பேசுவது என்பது ஒரு முஸ்லிமுடைய பண்பு கிடையாது. பொய் பெரும் பாவங்களில் ஒன்று. அல்லாஹ் சொல்கிறான், அலா லஅனத்துல்லாஹி அலல் காதிபீன், பொய் பேசக்கூடியவர்களுக்கு என்னுடைய லஅனத் உண்டாகட்டும். ஷைத்தான் எப்படி தூக்கி எறியப்பட்டானோ, ரஜீம் என்றால் அர்த்தமே எனது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு தூக்கி எறியப்பட்டவன், அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றவன் அர்த்தம். அல்லாஹ் இங்கு சொல்கிறான், அலா லஅனத்துல்லாஹி அலல் காதிபீன், பொய் பேசக்கூடியவர்களுக்கு, பொய்யை பண்பாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு என்னுடைய சாபம் உண்டாவதாக. அப்படி என்றால் எனக்கும் ஷைத்தானுக்கும் உள்ள வேறுபாடு, எனக்கும் ஷைத்தானுக்கும் உள்ள வேறுபாடு. அதனால் தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வமின் ஷயாத்தீனில் இன்சி வல் ஜின், ஷைத்தான் நாங்கள் நினைக்கின்ற அந்த ஜின்களில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியினர் மட்டும் கிடையாது, மனிதர்களிலும் ஷைத்தான்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். மினல் ஜின்னதி வன் நாஸ், சூரத் குல் அஊது பிரப்பின் நாஸிலே நாங்கள் சில பண்புகளில் இருந்து நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம். அதில் ஒரு பாதுகாப்பு மினல் ஜின்னதி வன் நாஸ், அட்டூழியம் புரியக்கூடிய, தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட ஜின்களுடைய ஊசலாட்டங்கள் இருந்தும் அதனுடைய தீங்குகளில் இருந்து நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு. அதே போல அன்னாஸ், சில மனிதர்களில் இருந்தும் அல்லாஹ்வை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித் தருகிறான். ஏன்? அந்த மனிதர்களில் இஸ்லாம் காட்டியிருக்கக்கூடிய பண்புகள் அல்லது பிற மதத்தவர்கள் இருக்கக்கூடிய, எப்பொழுதும் முஸ்லிம்களை ஒரு விரோதியாக பார்க்கக்கூடிய, விரோதம் கொண்ட அப்படிப்பட்ட தீங்கு விளைவிக்கக்கூடியவர்களுடைய நபர்களுடைய தீங்குகளில் இருந்து எங்களை பாதுகாக்கும்படி அல்லாஹ்விடம் நாங்கள் துஆ கேட்கிறோம் இந்த ஆயத்தினூடாக. ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், இந்தியாவிலே வடநாட்டிலே கொஞ்சம் அதிகமாக நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாலும் இஸ்லாமிய அந்த அடையாளங்களோடு பயணித்த ஒருவரை தள்ளி விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொருவரை தள்ளக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே போலீஸ் வந்து அந்த மனிதனை பாதுகாத்திருக்கிறது. ஏன்? அப்படிப்பட்ட மனிதர்கள் மூலமாக இந்த முஸ்லிமுக்கு என்ன இருக்கிறது? தீங்கு இருக்கிறது. தீங்கிலிருந்து நாம் பாதுகாப்பு தேடுகிறோம். எனவே இந்தப்படியான ஒரு இஸ்லாமியரிடம் இருக்க வேண்டிய பண்பாடுகள், ஒழுக்க விழுமியங்கள், எந்தளவு பண்புடையவனாக நான் இருக்கிறேன், எந்தளவு பண்புடையவனாக நான் இருக்கிறேன், என்னுடைய செயற்பாடுகள் இஸ்லாத்தினுடைய வட்டத்திற்குள் உள்ளடங்கியதாக இருக்கிறதா அல்லது இஸ்லாத்துடைய வட்டத்தை விட்டு வெளியேறி இருக்கிறதா என்பதை நாங்கள் சற்று யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்புகள் அதிகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் அவருடைய ஸல்லல்லாஹு வரலாற்றை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விசேடமாக குர்ஆன் கோடிட்டு காட்டக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம்தான், நபியை நீங்கள் மகத்தான குணத்தில் இருக்கிறீர்கள், நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள், உங்களுடைய குணம் நன்றாக இருக்கிறது என்று அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தை பற்றி என்ன செய்திருக்கிறான்? பேசியிருக்கிறான். எனவே இஸ்லாமியர்களாக நாங்கள் முதலாவதாக குர்ஆனை படிக்க வேண்டும். அதுதான் என்னுடைய வழிகாட்டி. குர்ஆன் ஒவ்வொரு வசனத்திலும் எங்களோடு அல்லாஹ் கலைக்கிறான். குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தை. நான் ஒவ்வொரு நாளும் எத்தனை விடயங்களை படிக்கிறேன், என்னென்ன விடயங்களிலே நான் என்னுடைய நேரத்தை காலத்தை செலவழிக்கிறேன், மிச்சமில்லை. ஒரு நாளைக்கு ஒரு ஆயத்தை நாங்கள் வழங்க முயற்சி செய்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், நாளடைவில் ஒரு 10 வருடத்தில் முழு குர்ஆனையும் படித்த ஒரு சாதனையை நான் அடைவேன். அதே போன்று ஒரு ஹதீஸ் கிதாபை இன்றுதான் அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ், இந்த இஸ்லாத்தினுடைய மூலாதாரங்கள், அடிப்படையான எழுத்து வடிவில் இருக்கக்கூடிய 2 மூலாதாரங்கள் குர்ஆனும் ஹதீஸும். இதற்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சேவைகள் அளப்பெரியவை. எந்த லாங்குவேஜில் வேண்டுமானாலும் வேண்டிய ஒன்றை என்ன செய்ய முடியும்? படிக்க முடியும், வாசிக்க முடியும். எத்தனையோ ஹதீஸ் கிரந்தங்கள், முக்கியமான ஹதீஸ் கிரந்தங்கள் எல்லாம் எத்தனையோ பாஷைகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது அதனுடைய விளக்கத்தோடு. ஆனால் படிக்கக்கூடிய, திரட்டக்கூடிய நபர்கள் யாரும் இல்லை. எழுதியிருக்கக்கூடியவர்கள் அதிகமானவர்கள், எத்தனையோ ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அதனை பிரட்டி படிக்கக்கூடியவர்களுடைய விகிதாசாரம் மிக குறைவாக இருக்கிறது. எங்களுடைய இந்த சிந்தனையை திருப்புவதற்காக வேண்டி, எங்களுடைய இந்த சிந்தனையை
திருப்புவதற்காக வேண்டி புத்தகம் வாசிக்கின்ற, குர்ஆனை ஓதுகின்ற, ஹதீஸை வாசிக்கின்ற அந்த நிலைப்பாட்டிலிருந்து எங்களை சிறுவர்களை திசை திருப்புவதற்காக வேண்டிய இன்றைய உலகம், இஸ்லாத்தில் விரோதிகள் புதிய நவீன சாதனங்களை மிக இலகுவான வழியில் ஃப்ரீ என்ற வகையில் அள்ளி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாமியர்களாகிய நாங்கள் அதனை வரம்பை தாண்டி உபயோகிக்கிறோம், பிள்ளைகளுக்கு பாய்க்க கொடுக்கிறோம். பிள்ளைகளுடைய அந்த சிந்திக்கக்கூடிய அந்த பழக்கம், வாசிக்கின்ற அந்த பழக்கம், இஸ்லாத்தின் பால் இருக்கின்ற அந்த ஈர்ப்பு அப்படியே குறைந்து கொண்டு செல்கிறது. கொரியாவில் மாத்திரமல்ல, எங்களுடைய ஸ்ரீலங்காவுடைய நாட்டிலும் ஒரு சாதாரணமாக பருவ வயதை அடைவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு 14-13 வயது ஒரு பிள்ளையை கூப்பிட்டு இஸ்லாத்தில் இருக்கின்ற முக்கியமான அம்சங்களை கேட்டால் அந்த பிள்ளைக்கு சொல்ல முடியாது. அப்படி எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள். இன்னும் சொற்ப நாளிலே பருவ வயதை அடையக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய நிலைமை, பருவ வயதை அடைந்ததற்கு பின்னால், திருமணம் முடித்ததற்கு பின்னால், நாங்களும் மரணத்தை அடைந்ததற்கு பின்னால் எங்களுடைய பிள்ளைகளிலிருந்து எங்களுடைய கபருக்கு வரக்கூடிய மாதிரிக்கு சதகா ஜாரியாவாக வரக்கூடிய சாலிஹான ஒரு குழந்தையை, குர்ஆனை ஓதக்கூடிய, பள்ளி வாசலுக்கு செல்லக்கூடிய, நல்ல மார்க்க அம்சங்களை தெரிந்து தன்னுடைய கடமைகளை அழகான முறைக்கு அமைத்துக் கொள்ளக்கூடிய பிள்ளைகள் உருவாக்கப்படுவதென்பது மிக குறைவு. அப்படி நான் உருவாக்காமல் வாழ்ந்து நான் சென்று விட்டால் என்னுடைய கபருடைய வாழ்வையிலே நான் எனக்கு வர வேண்டிய பட்டோலை மூடப்பட்டுவிடும். இன்று எத்தனையோ நபர்களுக்கு சுபஹானல்லாஹ் கபருக்கு நன்மைகள் வைத்துக் கொண்டே இருக்கிறது. ஏன்? நல்ல வழிகளை செய்திருக்கிறார்கள், ஏழைகளுக்கு உதவி செய்திருக்கிறார்கள், அதே போன்று தனது பிள்ளைகளை அழகான முறைக்கு வளர்த்திருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளும் அழகான காரியங்களை செய்கிறது. அதன் மூலமாக தந்தை மறைத்தாலும் பட்டோலை மூடப்பட்டது கிடையாது. அந்த பட்டோலைக்கு நன்மை வைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் தன்னுடைய முயற்சியை கண்டுகொள்வான். அப்படி என்றால் எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனுடைய குற்றங்களை சுமக்க முடியாது. நான் செய்தது எனக்குத்தான். ஆனால் சில மனிதர்களை பற்றி சொல்கிறான், அந்த மனிதனுடைய முயற்சியை அவன் கண்டுகொள்வான். அப்படி என்றால் அவன் உலகத்திலே வாழும் பொழுது நல்ல பல மாற்றங்களை அவனும் மேற்கொண்டு அடுத்து என்னுடைய பிள்ளைகளை என்னுடைய செலவினங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களை அழகான முறைக்கு நடைமுறைப்படுத்தியதால், நெறிப்படுத்தியதால் அவர்கள் நல்ல முறையில் வாழ்வதனால் அந்த முயற்சியின் பலனை அவர்கள் கபரிலும் நாளை மறுமை நாளிலும் கண்டுகொள்வார்கள். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நிம்மதி, உண்மையான நிம்மதி, சந்தோஷம், மன நிறைவு எதில் இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹுவை நெருங்குவதிலும் அல்லாஹுடைய அந்த மறுமை நாளுக்கான அந்த வெற்றியை, சொர்க்கத்தை அடையக்கூடிய அந்த பாதையில் ஒரு மனிதன் செல்வதில் தான் இருக்கிறது. ஒரு மனிதன் இன்று நிம்மதியை இந்த உலகத்திலே வாழும் பொழுது பல வழிகளில் நிம்மதியை தேடுகிறான். எந்த அளவுக்கு சொன்னால் இன்று உலகத்திலே நம்பர் 1 பணக்காரனாக இருக்கக்கூடியவன் தான் எங்களுக்கு தெரியும், எலோன் மாஸ்க். எலோன் மாஸ்க் அவனிடம் கொஞ்ச நாளைக்கு முன்னால் துபாயில் வைத்து ஒரு பேட்டியில் ஒருவர் கேட்கிறார், அதிகமான இளைஞர்கள் உங்களைப் போல மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள், அந்த இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன கூறி விரும்புகிறீர்கள் என்று சொன்ன நேரத்திலே, கேட்ட நேரத்திலே எலன் மாஸ்க் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நானே என்னை போல ஆகுவதற்கு நான் விரும்பப்படவில்லை. நானே என்னை போல் ஆகுவதற்கு விரும்பப்படவில்லை. ஏனென்றால் எனக்கு அதிகமான மன அழுத்தங்கள், அதற்காக நான் மாத்திரைகள் சாப்பிட்டு வருகிறேன். அவனுடைய திருமண வாழ்க்கையை பார்த்தால் 2-3 திருமணங்கள், அனைத்தும் டிவோர்ஸ். மகள் கொஞ்ச நாளைக்கு முன்னால் வழக்கு தொடுத்தால் நான் என்னுடைய தந்தையிடமிருந்து நான் தனியே இருந்து வாழ போகிறேன், தந்தையோடு எனக்கு வாழ முடியாது. யார் இது? உலகத்திலேயே இப்ப இருக்கக்கூடிய டாப் லெவலில் இருக்கக்கூடிய முதலாவது பணக்காரர் சொல்கின்ற பதில். நிம்மதி பணத்தில் இருக்குமாக இருந்தால், பதவியில் இருக்குமாக இருந்தால் இவர்கள் ஏன் இந்த பதிலை சொல்ல வேண்டும்? நிம்மதி இல்லை, மன அழுத்தம், அதற்காக வேண்டி மாத்திரை சாப்பிடுகிறார். இன்றைக்கு எத்தனை தற்கொலைகள், நடிகர் நடிகைகள், பெரும் தொழிலதிபர்கள், அவர்கள் ஏன் எதன் காரணமாக தற்கொலை செய்தார்கள்? மன அழுத்தம், மன நிம்மதி இல்லை, வாழ்க்கையில் சோர்வு, மன விரக்தி. உண்மையில் பணத்திலும் பதவியிலும் இருந்திருந்தால், உங்களுக்கு தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்னால கேரளா நாட்டை சேர்ந்த ஒரு பெரிய ஒரு தொழிலதிபர், பேர் ஞாபகம் மறந்துவிட்டது, பெரும் தொழிலதிபர்,
கேரள நாட்டைச் சேர்ந்தவர் தற்கொலை செய்து கொண்டார். அவர் செல்வது விமானத்தில், இந்தியாவுக்குள் செல்வதாக இருந்தால் தனி ஜெட் இருக்கிறது, போவார். ரோல்ஸ் ராய்ஸ் கார் இந்தியாவிலே குறிப்பிட்ட ஒரு 20-30 நபர்களுக்குள் மாத்திரம்தான் அது இருக்கும். அதிலேயும் பலவிதம், அதில் டொப் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு வாகனத்தை இருக்கக்கூடியவர், பெற்றவர், வாங்கியவர். ஏன் தற்கொலை செய்து கொண்டார்? மன நிம்மதி இல்லை. ஆனால் பணமும் இருக்கிறது, பதவியும் இருக்கிறது. அப்படி என்றால் உண்மையான மன நிறைவு எங்கிருக்கிறது? இஸ்லாமிய முறையில் வாழும் அடிப்படையில் தான் இருக்கிறது. உண்மையில் சில நேரம் உண்மையை பேசுவது கசப்பு, சில நேரம் உண்மையில் உண்மை பேசுவது கசப்பு. ஆனால் அந்த உண்மையை பேசினால் அந்த நம்பி யாரோடு நாங்கள் கதைக்கிறோமோ அவருக்கு அந்த விடயத்தை சொன்னதன் காரணமாக என்னுடைய மனம் ஆறுதல் அடைகிறது. பொய்யை சொன்னதற்கு பின்னால் என்னுடைய மனம் அந்த நேரத்தில் ஒரு விதமான நான் தப்பிவிட்டேன், நான் சாதித்து விட்டேன் என்ற ஒரு மன திருப்தியை அடைந்தாலும் நாளடைவில் அது மனக்குமுறலாக மாறி நான் இவருக்கு பொய் சொல்லி விட்டேனே, நான் இவனுக்கு பொய் சொல்லி விட்டேனே, நான் இவனை ஏமாற்றி விட்டேனே என்று என்னுடைய மனம் என்னை குறுகுறுக்கும், என்னுடைய மனம் என்னை குத்தி காட்டும். எனவே இஸ்லாமிய நெறிமுறையில் வாழ்வதில் தான் உண்மையான நிம்மதி இருக்கிறது. எங்களுக்கு தெரியும், எங்களுடைய நாட்டிலே வடக்கரத்தை வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு முஸ்லிமான பற்றுள்ள ஒரு மனிதர், அவரை நாங்கள் சும்மா யோசனை பண்ணி பார்ப்போம். வடக்கருத்தை வைத்துள்ள இஸ்லாமிய பற்றுள்ள இந்த சிபத்தையும் சேர்த்துக்கொள்ளணும். முதல்ல இந்த சிபத்தை முதல்ல சேர்த்துக்கொள்ளணும். இஸ்லாமிய பற்றுள்ள, இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல பேணுதலான நல்ல பக்குவமுள்ள ஒரு மனிதர். இவருடைய வாழ்க்கையையும் ஏனையவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் அந்த இஸ்லாமிய பற்றுள்ள அந்த மனிதர் காலையில் எழும்பொழுது சுபுகுக்காக வேண்டி எழும்புகிறார், பள்ளிவாசலுக்கு செல்கிறார். அங்கு போய் வந்ததற்கு பின்னால் அவருடைய தனிப்பட்ட அமல், குர்ஆன் ஓதுவதாக இருக்கலாம், அல்லாஹ்வை திக்ர் செய்வதாக இருக்கலாம், அல்லது இஸ்லாத்தை படிப்பதாக இருக்கலாம். ஏதோ ஒரு அடிப்படையில் வந்ததற்கு பின்னால் மனைவியுடன் சேர்ந்து தன்னுடைய வியாபாரத்திற்காக வேண்டி அந்த வடை செய்வதற்காக வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்துவிட்டு, அவருடைய தோட்டத்திலே கொஞ்சம் விவசாயம் போட்டிருந்தால் அதை செய்துவிட்டு, அதற்கு பின்னால் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அந்த வீட்டுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுத்ததற்கு பின்னால துஹுருடைய தொழுவதற்கு பின்னால் வடையை பொறுக்கிறார். 4 மணி அளவில் வடக்கரத்தைக்கு சென்று, அதுவும் நிரந்தரமான கடை அல்ல, அசையா கடை இல்லை, அசையும் கடை, வேண்டிய இடத்துக்கு திரும்பிட்டு போகலாம். அப்படியான ஒரு சின்ன ஒரு இடத்துக்கு போய்த்து 4 மணியிலிருந்து ஒரு 8 மணி ஆகங்காட்டியும் ஒரு 4 அவர், அதிலும் பள்ளிவாசலுக்கு முன்னால் அதிகமான இஸ்லாமிய பற்றுள்ளவர்கள் என்ன செய்வார்கள்? பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் வைத்துக் கொள்வார்கள் வடக்கரத்தை. அப்படியே மகரிபை, இஷாவை, அசரை தொழுவதற்கு பின்னால் இவருடைய வாழ்க்கை அழகான முறைக்கு செல்கிறது. ஆனால் அவர் பிறந்ததிலிருந்து இதுவரைக்கும் எந்த ஒரு விமானமும் ஏறியது கிடையாது, யாரிடமும் வைத்து கையேந்தி எனக்கு இந்த தேவை இருக்கிறது என்று சொன்னது கிடையாது. வாழ்க்கையை ஒரு அழகான முறைக்கு வைத்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு மாற்றமாக இன்னொரு மனிதர் அதே நேரத்தில் இஸ்லாமிய பற்று இல்லாத ஒரு இளைஞன் வெளிநாடு செல்கிறார், 5 வருடம் காலத்தை கழிக்கிறார், திரும்பி வருகிறார், திருமணம் முடிக்கிறார், திரும்ப செல்கிறார். இப்படி 10-15 வருடம் அவருடைய வாழ்க்கை வெளிநாட்டில். சம்பளம் 1.5 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம். இவருடைய வருமானம், அவருடைய வருமானம் நினைத்து பார்த்தால், கம்பேர் பண்ணி பார்த்தால் ஏணி வைத்தாலும் எட்டாது. ஆனால் உண்மையான மன நிறைவோடும் அவருடைய அனைத்து தேவைகளும் போக அல்ஹம்துலில்லாஹ் யாரிடமும் கையேந்தாமல், கடன் இல்லாமல் அழகான முறைக்கு வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டு செல்கிறார். அந்த இஸ்லாமிய உணர்வு இல்லாத, தொழுகை இல்லாத, இஸ்லாமிய பண்பாடுகள் இல்லாத, இஸ்லாம் தடுத்த அந்த பழக்க வழக்கங்களை கொண்ட அந்த வாலிபன் 15 வருடமாகியும் இன்னும் கரையை காணவில்லை. ஏன் கரையை காண முடியாது? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஒமன் அஅரத அன் ذிக்ரி, யார் என்னுடைய வழிகாட்டலை விட்டுவிட்டு, என்னுடைய வழிகாட்டலை இஸ்லாத்தை விட்டுவிட்டு புறக்கணித்து எவன் வாழுவானோ ஃபைன்னலஹு மஐஷத்தன் லங்கா, அவன் எங்கதான் கொடி கட்டி பறந்தாலும், அவன் எவ்வளவு பெரிய டொப் லெவலில் சம்பளம் எடுக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு தான் சென்றாலும் மஐஷத்தன் லங்கா, நெருக்கடியான வாழ்க்கை அவனுக்கு இருக்கிறது. நெருக்கடியான வாழ்க்கை அவனுக்கு
இருக்கிறது என்பது இது அல்லாஹு தஆலாவுடைய வார்த்தை. நான் 10 லட்சம் சம்பளம் எடுத்தாலும் இஸ்லாமிய நெறிமுறையில் நான் வாழாவிட்டால் நெருக்கடியான வாழ்க்கை அது நிச்சயம். முத்திரை அடித்து சொல்லப்பட்ட ஒரு உண்மையான வாக்குறுதி குர்ஆன் பேசுகின்ற ஒரு விடயம். இதற்கு மாற்றமாக, இதற்கு ஒப்போசிட்டாக, மன் அமில சாலிஹன் மின் ஸக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமின் ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. நல்லமல் செய்து இஸ்லாமிய பற்றோடு இஸ்லாமிய ஒழுக்க விழுமியங்களோடு எவன் வாழ்வானோ அவனுக்கு நாங்கள் அல்லாஹ் சொல்கிறான் ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, மனமான வாழ்க்கையை நான் வாழ வைப்பேன். யார் சொல்வது? அல்லாஹ் சொல்வது. இன்று அதிகமான மனிதனுக்கு இன்னொரு மனிதனோடு பேச முடியாது. பேசினாலும் சோசியலியோடு மட்டும் சுருக்கிக் கொள்வார்கள். தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய குமுறல்களை கொட்ட முடியாது. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது? வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன் வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முத்தவக்கிலூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய பாரங்களை, உங்களுக்கு முடிவெடுக்க முடியாத விடயங்களை அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்டுங்கள். என்ன சொல்கிறது? உங்களுக்கு முடிவெடுக்க முடியாத, எதிர்காலத்தை பயப்படக்கூடிய நீங்கள் அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்டுங்கள். சுப்ஹானல்லாஹ். தொழுகை சுஜூதில் இருப்பதன் மூலமாக நான் யாரை நெருங்குகிறேன்? அல்லாஹ்வை நெருங்குகிறேன். அல்லாஹ் என்ன சொல்கிறான் குர்ஆனில்? வஸ்ஜுது வக்தரிப். சுஜூது செய்வதன் மூலமாக நீ என்னை நெருங்கு. வஸ்ஜுது வக்தரிப் குர்ஆனுடைய வார்த்தை. சுஜூது செய், என்னை நெருங்கு. எனவே குர்ஆன் சொல்கின்ற அடிப்படையில் இந்த தொழுகையின் மூலமாகத்தான் அல்லாஹ்வை நெருங்க முடியும். குர்ஆன் ஓதுவதின் மூலமாகத்தான் அல்லாஹ்வை நெருங்க முடியும். நபி மீது ஸலவாத்து சொல்வது, இஸ்திக்ஃபார் நாளாந்தம் செய்வதன் மூலமாகத்தான் அல்லாஹ்வை நெருங்க முடியும். எனவே இந்த அடிப்படையில் நான் வாழ்ந்தால், அதே மாதிரி ஒரு மனிதன் அந்த இஸ்லாமிய உணர்வோடு உள்ளவருக்குத்தான் என்னை படைத்த ஒரு இறைவன் இருக்கிறான், அவன் தான் இந்த உலகத்தை இயக்குகிறான், இந்த எல்லா விடயங்களும் நடைபெறுகிறது அவனுடைய ஏற்பாட்டின் மூலம்தான். எனவே நான் அல்லாஹ்விடம் கையேந்துவதன் மூலமாக எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, இந்த ஆலிமும் தேவையில்லை, அந்த ஆலிமும் தேவையில்லை. நான் உண்மையான ஒரு இஸ்லாமியனாக இருந்தால் என்னுடைய உள்ளம் உண்மையான முறைக்கு வருந்தி என்னுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நான் அல்லாஹ்விடம் கையேந்தினால் அல்லாஹ் என்ன செய்கிறான்? நான் கேட்கின்றதை தருவான். படைத்த இறைவன் என்ன சொல்கிறான்? உதுஊனி, என்னை அலையுங்கள், என்னை அலையுங்கள். அஸ்தஜிப் லக்கும், நான் உங்களுடைய நீங்க கேட்கின்ற விடயத்தை நான் செய்து தருகிறேன். யார் சொல்றது? அல்லாஹ். இதையும் தாண்டிய ஒன்று யார் என்ன செய்ய ஒன்று தேவையா? படைச்ச இறைவன் சொல்கிறான், நீங்க என்னட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு தாரேன். சுபுஹுடைய நேரத்தில் எழும்பி அந்த போராட்டத்துக்கு மத்தியில் எழும்பி தொழுதற்கு பின்னால், யா அல்லாஹ், நீ கடமையாக்கி இந்த கடமையை உனக்காக வேண்டி எழும்பி தொழுகிறேன். எனக்கு தூக்கம் அதிகமாக இருக்கிறது. என்னுடைய ஏசி போடப்பட்ட இந்த ரூமிலே நல்ல பஞ்சு மெத்தையிலே நேரங்கள் என்ன கேட்க பார்க்க யாரும் இல்லை. எனக்கு நினைத்தால் தூங்கவும் முடியும், நினைத்தால் எழும்பி தொழவும் முடியும். ஆனால் உன்னை பயந்து நான் எழும்பி தொழுதிருக்கிறேன். நீ என்னுடைய தேவையை நிறைவேற்றி தருவாயாக. எனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது யா அல்லாஹ், அதனை நிறைவேற்றி தருவாயாக என்று கேட்டா, தாயை விட 70 மடங்கு இரக்கமுடையவன் தான் அல்லாஹ். ஒரு தாய் எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான ஒரு காணி பிரச்சனை, இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ பிரச்சனை இருக்குது. எத்தனையோ சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் எல்லாம் வேண்டி தாய் தந்தையரை உறவு முடிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. தாய் தந்தையர் அருமை எப்ப வழங்க சொன்னா, என்னுடைய மொபைல்ல இப்ப எங்களுக்கு தெரியும், உம்மா வாப்பா இருந்தா வாப்பா உம்மாண்டு இருக்கும். மரணமாகிட்டால் அது ஒரு கட்டத்தில் அந்த நம்பர் நாங்கள் எடுக்க வேண்டி வரும். அந்த நம்பர் யாரும் பாவிக்காட்டி அந்த நம்பரை எடுக்க வேண்டி வரும், அழிக்க வேண்டி வரும். அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய வலி அது அலாதியானது. யாருக்கு அந்த அனுபவம் இருக்கிறதோ அது அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். வாப்பா என்று சொல்லக்கூடிய நான் கிழமைக்கு ஒருக்காவோ 4 நாளைக்கு ஒருக்காவோ 2 நாளைக்கு ஒருக்காவோ பேசக்கூடிய அந்த வாப்பா இல்லை என்றால் விளங்கும் அருமை. நான் பேசக்கூடிய அந்த தாய் இல்லை என்றால் விளங்கும் அந்த அருமை. ஆனால் இன்று சொத்து செல்வங்களுக்காக வேண்டி
படித்தவர்களும் படிக்காதவர்களும் தாய் தந்தையரை கூட மதிக்காமல் எத்தனையோ நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள். அப்படி ஒரு சந்தர்ப்பம் ஒன்று ஏற்பட்டு கசப்பான ஒரு அனுபவம் ஒன்று ஏற்பட்டு தன் தாயும் கதைப்பது கிடையாது, மகனும் கதைப்பது கிடையாது என்றிருந்தால், மகன் ஒரு கஷ்டமான கடுமையான நோயில் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி அந்த தாய்க்கோ தந்தைக்கோ கேள்விப்பட்டால் இப்ப என்ன நடக்கும்? அந்த தாயும் தந்தையும் வீட்டில் சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன்? தாயுடைய தந்தையுடைய மனது இலகுவானது, இலகக்கூடியது, டக்குன்னு இலகக்கூடியது. அந்த பிரச்சனை தாய்க்கு ஏசின அந்த மகனா இருந்தாலும் மகளாக இருந்தாலும் அது அப்படியே ஒன்றை யோசிக்காமைக்கு அப்படியே என்ன செய்வாங்க, அந்த மகனை பார்க்கறதுக்காக வேண்டி சுகம் விசாரிப்பதற்காக வேண்டி போவாங்க. இது அதை நான் விளங்கப்படுத்தவில்லை. ஏன்னா எல்லாருக்கும் பெற்றோர்கள் இருக்கிறாங்க, நான் அனுபவம் எல்லாருக்கும் எங்களுக்கு இருக்குது, தெரியும். அந்த தாயை விட 70 மடங்கு இரக்கமுடைய ரப்பு எப்படி நான் எழும்பி அவனுக்காக வேண்டி அவனுடைய பொருத்தம் கிடைப்பதற்காக வேண்டி நான் செயற்பட்டு நான் இப்படி ஒரு தேவையை அல்லாஹ் கிட்ட முன் வச்சா அல்லாஹ் அந்த தேவையை நிறைவேற்றி தருவானா தரமாட்டானா? நிச்சயமாக நிறைவேற்றி தருவான். அதனாலதான் அல்லாஹ் சொல்கிறான், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு. அல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்க, அல்லாஹ்வுடைய வார்த்தை பிரயோகத்தை பாருங்க. நாங்க என்னது குர்ஆனை நாங்க என்னது படிக்கல, குர்ஆனை நாங்க ஆழமாக என்ன செய்யல, யோசிக்கல. குர்ஆனுடைய வார்த்தை பிரயோகம் என்ன? யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ் பேசக்கூடிய வார்த்தை, உங்களுக்கு நீங்களே வரம்பு மீறி அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே. பாவம் செஞ்சு அதுக்காக ஒரு பாவம் செய்யறதுக்கு ஒரு எல்லை ஒன்று இல்லை. அப்படிப்பட்ட எல்லை மீறிய ஒரு அடியான பார்த்து அல்ல எப்படி பேசுறான்? என்னுடைய அடியானே. அல்லாஹ் அதுல என்னது என்னுடைய என்ற அந்த உரிமையை நினைக்கிறான், போட்டு பேசுறான். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். என்னுடைய அன்பிலிருந்து நீங்கள் நிராசை அடைய வேண்டாம். நீங்கள் உண்மையான முறையில் திருந்தினால் என்னுடைய மன்னிப்பு அடுத்த கட்டம். சுப்ஹானல்லாஹ். அது மட்டுமில்ல, யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். அந்த பாவங்கள் அல்லாஹ் என்ன செய்றான்? நன்மையா மாத்துறான். பாவம் இல்லாம போற ஒன்று அது வேற. அந்த பாவத்தை நன்மையா மாத்திரம்டா அல்லாஹ்வுடைய இரக்கமும் மன்னிப்பும் எவ்வளவு விசாலமானது, அல்லாஹ்வுடைய இரக்கம் எவ்வளவு பெரியது. இன்றைக்கு நான் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக அல்லாஹ் அந்த பாவத்துக்கான தண்டனையை உடனே தந்தால் அதிகமான மக்கள் கேவலப்பட்டு போய்த்திருவோம், அதிகமான மக்கள் கேவலப்பட்டு போய்த்திருவோம். அல்லாஹ் சொல்லுகிறான் என்ன தெரியுமா? வலோ யுஆஹிருல்லாஹு الناس بما كسبوا على ما تركوا على ظهرها من دابة ولكن يؤخرهم الى اجل مسمى. நான் மனிதர்கள் செய்கின்ற அந்த பாவத்துக்காக உடனே நான் மனிதனை பிடித்த நாடினால் இந்த மனிதனை பிடிப்பதன் காரணமாக அப்பாவிகளான மிருகங்களும் பாதிக்கப்படும். எனவே நான் என்ன செய்வது கிடையாது, நான் அப்படி உடனே எந்த ஒரு மனிதனையும் பிடிப்பது கிடையாது. ஒரு தவணை ஒன்றா கொடுத்து வச்சுக்கிறேன், ஒரு காலக்கெடு ஒன்று நான் அவனுக்கு நினைச்சுக்கிறேன், கொடுத்து வச்சுக்கிறேன். நான் அவங்களோட பேச்சுவார்த்தைக்கு தானே, இவன் என்னோட மோசம், இவன் என்னோட முட்டிக்கிட்டு வாரான், நான் ஒரு டைம் ஒன்று வச்சு பார்த்துட்டு இருக்கிறேன் எது வரைக்கும் இவன் போறான்னு. எப்ப அந்த எல்லையை அவன் தாண்டுவானோ நான் அப்பா அவனுக்கு கொடுப்பேன்னு அவங்க பேச்சு வழக்கில் இருக்குது, எங்களை பேச்சு வழக்கில் இருக்குது. அதே மாதிரியான வார்த்தைகள் சொல்றான், நான் அவனுக்கு ஒரு காலக்கெடு எடுத்து கொடுத்து வச்சுக்கிறேன். நபி அவங்களுக்கு அதை சொல்கிறான், உங்களுக்கு அநியாயம் செய்யறாங்க இந்த மக்கா வாசிகள். நான் வாரக்கிழமை நபிசனுடைய ஹிஜ்ரத்துடைய அந்த பயணத்தை விரிவாக பார்க்கறதுக்கு இருக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நபியே, நீங்க எந்த ஒன்று செய்ய போவானா, மஹிலில் காஃபிரின், அவங்களை நீங்க விட்டுடுங்க, அவங்களுக்கு நீங்க எந்த ஒன்றும் செய்ய போகவானாம். அம்ஹில்ஹும், நான் அவங்களுக்கு டைம் கொடுத்து வச்சுக்கிறேன், நான் அவங்களுக்கு டைம் கொடுத்து வச்சுக்கிறேன், பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிப்பேன். சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைசு லா யஅலமூன், இவங்க நினைச்சும் பார்க்க மாட்டாங்க, அந்த இடத்துல மாட்டுவேன் நான், அப்படியான ஒரு இடத்துல நான் நினைச்சு அவங்களை நான் பிடிப்பேன் என்று யார் சொல்கிறான்? அல்லாஹ் தஆலா. எனவே இரக்கமுள்ள இறைவன் எங்களுடைய மாற்றத்தை, அவனுக்கு எந்த விதமான தேவையும் கிடையாது. இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் மோசமான மக்களாக ஆகினாலும் அல்லாஹ் தஆலாவுடைய ஹஸானாலிருந்து அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு தீங்கும் செய்ய முடியாது, அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு தீங்கும் செய்ய முடியாது. இந்த உலகத்தில் எல்லா மக்களும் நல்ல மக்களாக ஆகினா அல்லாஹ்க்கு உபகாரம் செஞ்சிட்டோம் இல்லை. இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் மோசமான மக்களாக மாறினாலும் அல்லாஹ்க்கும் நாங்கள் எந்த ஒரு தேவையில்லை, எந்த ஒரு பாதிப்பையும் நாங்கள் என்ன செய்ய முடியாது, ஏற்படுத்த முடியாது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்?
மன் ஆமில சாலிஹன் ஃபலினஃப்ஸி. நீங்க நல்ல அமல் செஞ்சா, நீங்க நல்ல முறையில வாழ்ந்தா அது பிரதிபலன், அதுக்கான கூலி அது உங்களுக்கு தான், எனக்கு இல்லை. வமன் அஸாஃப அலைஹா, மோசமான முறையில் வாழ்ந்தாலும் அது பாதிப்பு உங்களுக்கு தான், எனக்கு இல்லை. இது யாரோட வார்த்தை? அல்லாஹ்வோட வார்த்தை. இப்படி ஒவ்வொரு குர்ஆனுடைய வசனத்திலும் அதிகமான நுணுக்கங்கள் இருக்குது, அதிகமான நுணுக்கங்கள் இருக்குது. நாங்க படிக்கணும், ஆராயணும். அந்த சில நேரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், தாரிக் இப்னு ஜியாத் தாபியீன்கள் ஒரு முக்கியமான ஒரு தாபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னால் சஹாபாக்களை கண்ட, நபியை காணல, சஹாபாக்களை கண்ட மனிதர்களுக்கு சொல்லுவாங்க தாபியீன். அப்படிப்பட்ட ஒருவர் தான் தாரிக் இப்னு ஜியாத். அவர் கொல்ல கோஷ்டியுடைய தலைவர், அவர் தான் குரூப் லீடர். அவருக்கு கீழே ஒரு கூட்டம் ஒன்று இருக்கும். எந்தெந்த ஒவ்வொரு பாதைக்கும் அனுப்பி வைப்பார், எந்தெந்த பாதைக்கு போங்க, எந்தெந்த பாதையால பிரயாண கோஷ்டிகள் வரும், அவங்களோட பொருட்களை நீங்க என்ன செய்யுங்க, அபகரிங்க என்று ஒரு குரூப் ஒன்று வழி நடத்தியவர். இவர் ஒரு வீட்டில் திருடுவதற்காக வேண்டி என்ன செய்யறாரு, தாப்பை ஏறுறாரு, சுவர் ஏறுறாரு. அவருடைய காதுக்கு ஒரு வசனம் வருது, ஒரு வசனம். அதான் சொல்லுவாங்க, எந்த வார்த்தை, எந்த விஷயம், எந்த மனிதனுடைய உள்ளத்துல பிரதிபலிக்கும் யாருக்கும் சொல்ல தெரியாது. அவர் ஏறுறாரு, அவருடைய காதுக்கு ஒரு வசனம் கேட்குது. அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹி வமா நஸல மினல் ஹக். ஈமான் கொண்ட, இஸ்லாத்துடைய பெயரை வைக்கப்பட்ட அந்த இஸ்லாமிய மனிதனுக்கு அல்லாஹ்வை பயப்படுவதற்கும் குர்ஆனை ஓதுவதற்கும் நேரம் இன்னும் வரலையா என்கிற அந்த வசனத்தை கேட்ட உடனே அவருக்கு அப்படியே அந்த புதுசாக ஆயத்தை கேட்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு அவருக்கு. அப்ப என்ன செஞ்சாரு, அந்த வழிப்பறி கொள்ளையை விட்டு தௌபா செய்து இஸ்லாத்தை படிச்சு, மார்க்கத்தை படிச்சு ஹதீஸுடைய ஒரு பேராசிரியராக மாறினார். தாரிக் இப்னு ஜியாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று பேர் வர காரணம், ஒரு பெரும் இமாமாக மாறினாரு இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக. இப்படி ஒன்று ரெண்டு விஷயம் இல்லை. ஒரு ஹதீஸ் கிதாபை நாங்கள் என்ன செய்யணும், தேர்ந்தெடுக்கணும். ஒரு ஹதீஸ் கிதாபை நாங்கள் என்ன செய்யணும், தேர்ந்தெடுக்கணும். அர்பஈன நவவியா அப்படின்னு ஒரு ஹதீஸ் கிதாபுடைய பேர் ஒன்று இருக்குது. அதே மாதிரி எல்லாருக்கும் தெரிந்த ரியாதுஸ் சாலிஹீன் அப்படின்னு ஹதீஸ் கிதாப் இருக்குது. அல்லது எல்லோருக்கும் தெரிந்த புகாரி, முஸ்லிம் என்று ஹதீஸ் கிரந்தம் இருக்குது. அதுல ஒரு கிரந்தத்தை நான் என்ன செய்யறது, எடுத்து வச்சு கொள்றது. அதே மாதிரி எனக்குன்னு ஒரு குர்ஆனை நான் என்ன செய்யறது, எடுத்து வச்சு கொள்றது. இது ரெண்டையும் எடுத்து வச்சு ஒரு நாளைக்கு ஒரு ஹதீஸ நுணுக்கமாக வாசிக்கிறது. சும்மா வாசிக்கிட்டு கிளிப்புள்ள மாதிரி வாசிச்சுட்டு போறது கிடையாது. ஒரு ஹதீஸ வாசிச்சா அதுக்கு சில விஷயம் இருக்கு, நுணுக்கமாக கவனிக்க வேண்டிய விஷயம். ஒரு ஹதீஸ் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு சஹாபியை பார்த்து, நீங்க மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் லேட் ஆகி போங்க, நேரத்துல சுபஹுக்கு சூரியன் உதயமானதுக்கு முன்னுக்கு நேர காலத்துல போக வேணாம், கொஞ்சம் நீங்க செய்ய வேண்டிய அமல்களை எல்லாம் செஞ்சு போட்டு கொஞ்சம் இருந்து 6 வரை போங்க அப்படின்னு சொன்ன அந்த ஹதீஸ் அவர் செஞ்சார், ஃபாலோ பண்ணினார். நாளடைவில் அவர் பெரும் ஒரு செல்வந்த சஹாபியாக மாறினார். இது ஹதீஸ், திரும்பி வரக்கூடிய ஒரு ஹதீஸ். ஏன் நபி ஸல்லல்லாஹு அந்த வார்த்தையை பின்பற்றினார். என்ன வார்த்தை, நேர காலத்தோடு என்னது, சுபுஹ் இல்லாம, குர்ஆன் ஓதுறது இல்லாம கொஞ்சம் டைம் இருக்கும். சாதாரணமா ஒரு 8 ஹவர் 9 ஹவர் கடை திறந்தால் இன்றைக்கு போதும் வேண்டியிருந்தால், சிலவங்க நேர காலத்தோடு வைத்து ஒரு 12 ஹவர் 13 ஹவர் வேலை செய்ய பார்க்கிறது. அப்படி எங்களை கடமைகள், நான் செய்ய வேண்டிய கடமைகளை விட்டு போட்டு அப்படி போகாமைக்கு கொஞ்சம் பிள்ளைகளுக்கும் டைம் கொடுத்து, மனைவியோட கொஞ்சம் சிரித்து காய்ச்சிட்டு, கொஞ்சம் என்னது மனைவியோட என்னது எல்லாருடைய தாய் எல்லாரையும் சந்திச்சுட்டு ஒரு அழகான முறைக்கு, வயது சில நேரம் எங்களுடைய வீடு கனி குடுத்தனமாக இருக்கும், உமா அப்பா வேற இடத்துல இருப்பாங்க, அப்ப அவனை போய் சந்திச்சுட்டு அவங்களோட தேவை இருக்கும், சில நேரம் அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்துட்டோம். இப்படியான அமைப்புல நாங்கள் செயல்பட்டால் அவருடைய விரிவு எங்களோட பாசி எங்களோட சிந்தனைக்கு வழங்குறதா இருந்தா, அப்படியான ஒரு அமைப்புல அவர் போனாரு. நபி ஸல்லல்லாஹு அந்த வார்த்தையை அவர் பின்பற்றினாரு, பெரும் செல்வந்த சஹாபியாக மாறினார். இப்படி 1-2 விஷயம் இல்லை, பல விஷயம். இன்னொரு வார்த்தை, சில ஹதீசுகள் இருக்குது, சின்ன வார்த்தை. நான் ஏற்கனவே நபியாவுடைய வரலாற்று நான் பார்த்த ஆரம்பத்தில், நபி ஸல்லல்லாஹு வார்த்தை சுருக்கமானது.
ஆனால் கருத்து கருத்து ஆழமானது. சொல் சிறியது, கருத்து ஆழமானது. பாருங்க, அஹிப்ப லின்னாசி மா துஹிப்பு லினஃப்ஸி லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லினஃப்ஸி. சுப்ஹானல்லாஹ். தனக்கு விரும்பக்கூடியதை அடுத்த சகோதரனுக்கு விரும்பாத வரை உங்களில் ஒருவர் பூர்த்தியான மூமினாக ஆக முடியாது. எனக்கு ஒருவர் என்னோடு இப்படித்தான் என்னோட ஒரு நடக்கணும் என்று நாங்கள் ஒரு அமைப்பினர் வாழ்வோம். அதே சப்ஜெக்ட்ல நாங்கள் அடுத்தவரோட அப்படி பார்க்கறதுக்கு நாங்கள் செய்ய மாட்டோம், யோசிக்க மாட்டோம். என்னோட அடுத்தாக்கள் இப்படித்தான் நடக்கணும் என்று நான் ஒரு முறையோடு வச்சுக்கிறேன். ஆனா அடுத்தாக்கூட நான் எப்படி வாழணும், எப்படி இருக்கணும் எனக்கு ஒரு முறை ஒன்று இல்லை. அதே மாதிரி பாருங்க, தான தர்மங்கள் செய்யறதுல லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்புகின்ற ஒன்றிலிருந்து செலவழிக்காத வரை உங்களுடைய அந்த சதகா தான தர்மம் பூர்த்தியான நன்மையை உங்களுக்கு தரமாட்டாது என்று குர்ஆன் வசனம் பேசுது. அப்ப இதுல என்ன எங்களுக்கு விளங்குது? என்னோட எப்படி அடுத்தாக்கள் நடக்கணும்னு நான் விரும்புகிறேனோ அதே மாதிரித்தான் நான் அடுத்தாக்களும் என்ன செய்யணும், அழகான முறைக்கு நடந்து கொள்ளணும். இதுல எத்தனையோ விஷயத்தை எங்களுக்கு என்ன செய்யணும், ஜாயிண்ட் ஆக்கள். வார்த்தை உண்டு, வார்த்தை சுருக்கமான உண்டு. இந்த சுருக்கமான வார்த்தையை எங்களுக்கு பலதரப்பட்ட அம்சங்கள் என்ன செய்யணும், ஜாயிண்ட் ஆக்கள். இப்படி ஆழமான கருத்துள்ளதுதான் ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை, அல்லாஹ்வுடைய வார்த்தை குர்ஆன். இதுக்கும் எனக்கும் இடையிலான தொடர்பு எவ்வளவு இருக்குது? எனக்கும் இந்த குர்ஆனுக்கும் இடையிலான தொடர்பு எவ்வளவு இருக்குது யோசிக்கணும். இதோட நான் சம்பந்தப்படாத வரையில என்னில் ஒரு மாற்றம் வராது. நாங்கள் சும்மா கேட்போமே, ஒரு கிழமையில நல்ல விஷயங்கள், ஒரு உபதேசத்தையோ அல்லது நல்ல ஒரு எங்களுடைய அறிவுட ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தையோ வாசித்ததாகவோ கேட்டதாகவோ எங்களை நாங்கள் லிஸ்ட் போட்டு பார்த்தா எவ்வளவு பிரயோஜனம் இல்லாத என்னுடைய நேரத்தை நாசமாக்கக்கூடிய அல்லது தூக்கத்தை நாசமாக்கக்கூடிய இப்படி எத்தனையோ விஷயங்கள், பிரயோஜனம் இல்லாத விஷயங்களில் ஈடுபட்டது எவ்வளவு? இது ரெண்டையும் யோசனை பண்ணி வச்சு பார்த்தா சிலவங்களுக்கு லிஸ்டே வராது பிரயோஜனமான விஷயத்தில். சில நேரம் பொழுதுபோக்குக்காக வேண்டி ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவுக்கு சோசியல் மீடியா பாதிக்கிறதுல பிரச்சனை இல்லை, வரையறையோட இஸ்லாம் சொல்லுகின்ற அந்த அமைப்போடு. இதை நாங்கள் யோசிக்கணும். இது என்னது சிரிக்கிறதுக்கோ அல்லது இந்த நேரத்தை கடத்துறதுக்காக வேண்டிய சொல்ற ஒரு அம்சம் ஒன்று இல்லை. இது எனக்கும் சேர்த்து நான் சொல்ற விஷயம். இது எனக்கும் சேர்த்து நான் சொல்லுகின்ற விஷயம். இப்படி என்னுடைய வாழ்க்கை போனா நான் எதை நோக்கி பைத்துக் கொண்டிருக்கிறேன்? என்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி பைத்துக் கொண்டிருக்கிறது? அல்லாஹ்வை சொல்றான், ஃபஃபிர்ரு இலல்லாஹ். உங்களோட வழியை நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதில் நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். ஃபஐன தذهبون, நீங்க எங்க போறீங்க? சுப்ஹானல்லாஹ், வார்த்தை பிரயோகத்தை பாருங்க, குர்ஆனுடைய வார்த்தை பிரயோகத்தை. ஐன தذهبون, நீங்கள் எங்கு செல்கிறீர்கள்? உங்களுடைய இலக்கு எதுவாக இருக்கிறது? குர்ஆனுடைய வார்த்தை பிரயோகம். இலக்கு எதுவாக இருக்கிறது? ஃபஃபிர்ரு இலல்லாஹ், உங்களுடைய இலக்கை நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் ஆக்கிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு எங்களுக்கு தெரியும், அதிகமானவங்களுக்கு வேலை இருக்குது, உண்மைதான், அதிகமானவங்களுக்கு வேலை இருக்குது. ஆனால் வேலை போக நான் ஓஃபாக இருக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய செயற்பாடு எப்படி இருக்குது? விசேஷமாக பள்ளி வாசலோடு நான் பேணக்கூடிய தொடர்பு எவ்வளவு, எப்படி இருக்கிறது யோசிக்கணும். கொரியாக்கு நாங்கள் நோக்கம் வெறுமனே சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் வரல. நாங்கள் இப்படி யோசிக்க கூடாது. சிலவங்க இப்படி யோசிக்கலாம், நான் கொரியாவுக்கு போய்க்கிறது வேலைக்கு மாத்திரம், நாட்டுக்கு போனதுக்கு பின்னால நான் என்ன செய்வேன், பள்ளியோடு தொடர்பை ஏற்படுத்தி நல்ல முறையில் வாழ்ந்து கொள்வேன் அப்படின்னு சிலவங்க என்ன செய்யலாம், யோசனை பண்ணியிருக்கலாம். ஆனால் கொரியாவிலே கிட்டத்தட்ட 4-5 நபர்களுடைய கபர், இலங்கை வாழ் சகோதரருடைய கபர் இருக்கிறது. இன்னும் 2-3 நபர்களுடைய ஜனாசாக்களை நாங்கள் நாட்டுக்கும் அனுப்பி வைத்து விட்டோம்.
இதுதான் உண்மையான நிலப்பாடு. இப்போ இந்த கொஞ்ச நாளா ஃபேஸ்புக்கில் பார்த்தா விளங்கி இருக்கும், வெளிநாட்டில் வாழக்கூடிய எத்தனையோ சொல் சாய்ந்தம் வருது. சம்மாந்துறை, துபாயில், கத்தாரில் எல்லாம் சிறிய அதே மாதிரி எங்கள் நாட்டில் எல்லாம் வாலிபர்கள், இளம் வாலிபர்கள். சில நேரம் அவங்க எங்களோட வயசுக்கு ஒத்தான, எங்களோட வயசுக்கு இருக்கக்கூடிய எங்களை போல உள்ளவர்கள் தான் அதிகமானவர்கள். 34, 44, 54. அப்ப யாருக்கும் சொல்லலாது எப்படி மரணம் வரும். மரணம் அல்லாஹ் சொல்கிறான், மின் ஹப்லில் வரீத். ஹப்லில் வரீத்னு அந்த கண்ட இடத்துல பிடரில ஒரு நரம்பு ஒன்று இருக்கு. அந்த நரம்புக்கு பேர் தான் ஹபுல் அல் வரீத்னு சொல்ற அந்த நரம்பு. நாங்கள் அந்த நரம்பு உங்களுக்கு எவ்வளவு கிட்டுமையாக இருக்குதோ, ஏன்னா கழுத்தோட இருக்குது பக்கத்துல, இது எப்படி ஒரு கிட்டுமையாக இருக்குதோ அதை விட கிட்டுமையாக நாங்கள் இருக்கிறோம். யார் சொல்றான்? அல்லாஹ் தஆலா. அதனால சில விஷயங்கள் என்னோட வாழ்க்கைக்கு படிப்பின, சில விஷயங்கள் என்னோட வாழ்க்கைக்கு படிப்பின, படிப்பினையான விஷயங்களை படிப்பினையான என்ன செய்யணும், பெறணும். அதை வெறுமனே கடந்துட்டு போறதில்லை, அதை வெறுமனே கடந்துட்டு போறதில்லை. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த எலான் மாஸ்க் கொடுத்த அந்த பதில் எவ்வளோ ஒரு ஆழமான பதில். நானே என்ன போல இருக்கிறதுக்கு விரும்ப இல்லை, ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு மன அழுத்தம். நானே டேப்லெட் போட்டுட்டு இருக்கிறேன். ஏன் குடும்ப வாழ்க்கையே சந்தோஷமான வாழ்க்கை இல்லை, மனைவி இல்லை, பிள்ளை என்ன விட்டுட்டு போக பார்க்குது. அப்ப பணத்திலேயோ பதவியிலேயோ எங்கள் நிம்மதி இல்லை. நிம்மதி இருக்கு இஸ்லாமிய முறைப்படி வாழ்றது இல்லை. எனவே நாங்கள் எங்க இருந்தாலும், அல்லாஹ் பாருங்க இன்னொரு ஹதீஸுடைய வார்த்தை, இத்தகில்லாஹ ஹைசுமா குன்த். நீ எங்கிருந்த போதிலும் அல்லாஹ் பயந்து கொள். சுப்ஹானல்லாஹ், இப்படி வார்த்தை, நீ எங்கிருந்த போதிலும். எவ்வளவு ஒரு முக்கியமான அந்த வார்த்தை. இஸ்லாத்துடைய உணர்வோடு உனக்கு மரணம் ஒன்று இருக்கிறது, உனக்கு ஒரு உறைவன் இருக்கிறான், அவன் நாளைக்கு ஒரு கேள்வி கேட்பான் என்கிற அந்த உணர்வோடு நீ எங்கிருந்த போதிலும் வாழ்ந்து கொள். எனவே இந்த அடிப்படையில் வாழ்வதற்கு நானும் தான் நீங்களும் தான் கடமைப்பட்டிருக்கிறோம். நான் குறையாக சொல்லவில்லை, என்னிடமும் குறை இருக்கிறது. சில நபர்களை பார்ப்பதாக இருந்தால் ஒன்று மாதத்திற்கு ஒருக்காவோ அல்லது கிழமைக்கு ஒருக்காவோ அல்லது ஏதாவது ஒரு தேவை ஏற்படும் பொழுதோ அல்லது தாயோ தந்தையோ மரணிக்கின்ற அந்த பொழுதிலோ அல்லது ஏதோ ஒரு அடிப்படையில் தேவை ஒன்று நிமித்தமாக இமிகிரேஷனுடைய தேவையோ அல்லது யாபத்துடைய தேவையோ, இது மாதிரியான ஒரு தேவைக்காக வேண்டி மாத்திரம் பள்ளியை நாடுகின்ற ஒரு சமூகம் இந்த கொரியாவிலே இருக்கிறது. இது ஒரு கவலையான செய்தி. நான் சென்ற கிழமை சங்கூரி மஸ்ஜித் அதுக்கு போய்த்திருந்தேன். அந்த பள்ளிவாசல் 5 மாடி, அந்த பள்ளிவாசல் 5 மாடி, கீழ்த்தட்டு ஹலால் மார்ட், மேல் 4 தட்டும் பள்ளிவாசல். ஒட்டோ டெபிட் செய்திருக்கிறார்கள். சந்தாதாரிகள் 506 பேர். போட்டோ இருக்கு. 506 நபர்கள் மாதாந்தம் என்ன செய்கிறார்கள்? சந்தா கட்டுகிறார்கள். பள்ளிவாசலுடைய இமாமுடைய சம்பளம் இங்கு ஒருவர் வேலை செய்யக்கூடிய 24 லட்சம் 240 மான். பள்ளிவாசல் நாளாந்தம் முன்னேறி கொண்டிருக்கிறது. டிஜிட்டல், இந்த மாதிரி எழுதி போட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோருக்கும் வேண்டிய இடத்துல இருந்து செய்யலாம், தொலைவு நேரத்தை பார்க்கலாம். இப்படி எத்தனையோ விஷயங்கள் என்ன செய்யலாம், ஆழமாக பேசிட்டு போகிறது. ஒரு முன்னேற்றத்தை நாங்கள் பார்க்கலாம். ஆனா எங்களுடைய இந்த பள்ளிவாசல் நீண்ட ஒரு வரலாறை கொண்டது. மாத்ததோங்கில் தொடங்கி அப்பலிருந்தே இதுவரைக்கும் எத்தனையோ சில பள்ளிவாசல் உருவாகிறதுக்கு, இந்த ஜமீல் போன்று இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹுதா அரபு பள்ளிவாசல், அது உருவாகுவதற்கும் எங்களுடைய இலங்கையர்கள் தான் காரணம். அது அதிகமானவங்களுக்கு தெரியாது. ஜமீல் போ என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அரபு மஸ்ஜித் ஒன்று இருக்குது. ஜமீல் போ என்று சொல்லக்கூடிய இடத்துல மஸ்ஜிதுல் ஹுதா
அரபு பள்ளிவாசல் என்று பேசப்படும். அந்த பள்ளிவாசல் உருவாகத்துக்கு எங்களுடைய இளைஞர்கள் தான் காரணம். அப்ப சம்பளம் கிட்டத்தட்ட பேசிக் 100 மான் நினைக்கிறேன். அந்த டைம்ல 100 மான். பள்ளிவாசலுக்கு அப்பவே 2 மான் சந்தா கொடுத்திக்கிறாங்க என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். நோம்புக்கு 5 மான் கொடுத்திக்கிறான்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்ப பேசிக்கெல்லாம் கூடி பள்ளிவாசலுடைய அந்த சந்தாவுடைய அதெல்லாம் எனது கூட்டமைக்கு அப்படியே வைக்கப்பட்டிருக்கு எங்கட நலவுக்காக வேண்டி. ஏன்னா இந்த சின்ன தொகையை கூட கொடுக்காம கீக்கிறதுனால. அப்ப நான் போன இது போட்டு பார்த்தோம். 58 நபருடைய பெயர் பிளங்காக இருக்குது. 128 பேர்ல 58 பேர் நபருடைய பெயர் பிளங்காக இருக்குது. எங்க போனாங்க? தான் சாப்பிடுறதுக்கு எக்ஸ்ட்ரா செலவு ஒன்று இருக்குது. எக்ஸ்ட்ரா செலவு உண்டு. லுங்கி சோப், டிஷ்யூ, எக்ஸ்ட்ரா ஒரு மிக்சர் பேக்கெட்டை வாங்கி சாப்பிடுறது, இப்படி எக்ஸ்ட்ரா செலவு யோசனை பண்ணி பார்த்தா ஒரு மாசத்துக்கு வழங்க மாட்டேங்குது. ஏன் இந்த ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகுது இல்லைன்னு சொன்னா, ஒவ்வொருத்தருடைய மனதிலுக்கும் இந்த பள்ளி வாசலை பற்றிய உண்மையான எண்ணம், அந்த உண்மையான ஆர்வம், ஆசை, அந்த தேவை குறைஞ்சி வைத்திருக்குது. வெறுமனே சந்தா கொடுக்கக்கூடிய நபர்கள் 60 பேர். அப்படி வச்சு பார்த்தா இது எப்படி நாங்கள் இது முன்னேற்றத்தை கொண்டு போறது? பள்ளிவாசல எப்படி முன்னேற்றத்துக்கு கொண்டு போறது? சில நேரம் எங்களோட தேவை வரும்போது நாங்கள் என்ன செய்யறோம்? இப்படி பொது சபையில முன்வைக்கிறோம், யார் ரெடிந்து. ஏன் அங்கு கை வைக்கலாம், அங்க கையை வைக்கலாம். இது இப்படி போக இப்படியே நானும் பேத்து இன்னொரு மாமம் வந்து இப்படியே காய்ச்சிட்டு போகல. திடீர்னு ஒரு நாளைக்கு பள்ளி வாசல அந்த அரசாங்கம் எடுக்குது. இன்னொரு இடத்த என்ன செய்யணும்? வாங்க வேண்டி வரும். வாங்க வேண்டிய நிர்பந்தம். யார் சல்லி போடுறது, யார் வாங்குறது, எதை வாங்குறது, எப்படி வாங்குறது, பல கேள்வி. எனவே இந்த செய்தி எங்கட இந்த குறியாளிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய காதுக்கும் போகணும். இந்த பள்ளி வாசலை பற்றி அந்த எண்ணம் குறைஞ்சபட்சம் ஒரு மாசத்துக்கு ஒருக்கா அல்லது எப்ப சரி ஒரு 4-5 நாள் லீவு கிடைக்கும் போது சரி வருவாங்கன்னு பார்த்தா அதுவும் இல்லை. ஒத்தரை சந்திக்க வச்சு ஒத்தரை கழிச்சு போக திடீரென்று கழிச்சிட்டு பார்த்தா 4 வருஷம் 5 வருஷம் இந்த பள்ளி வாசல் இந்த தொடர்பும் இல்லை. இந்த ஜனாசா விழுந்ததுக்கு பின்னால் 2வது நாளில் ஒருவருடைய கோல் வந்தது. அவர் ஒரு இடத்தையும் தாண்டியவர். அவருக்கு அப்பதான் சொல்ற ஜனாசா பண்டுக்கு எப்படி நாங்க என்னது செஞ்சு கொள்றது. குளிப்பாட்டி முடிஞ்ச அந்த போட்டோ குரூப்ல போடப்பட்டதுக்கு பின்னால கோல் வருது. அன்றாபுர ஊரை சேர்ந்தவர் வந்து 2 வருஷம் எப்படி ஜனாசா பண்டு கட்டுறது அப்படின்னு பார்த்தா அதுவும் ஒரு தேவைக்கு, அதுவும் ஒரு தேவைக்குத்தான். இப்படியே போய்த்துட்டு இருந்தா நாங்க என்ன செய்வோம்? பின்னடைவை நோக்கித்தான் போய்த்து கொண்டிருப்போம். இந்த பள்ளி வாசல் ஒரு முன்னேற்றத்தை செய்யாது, காணாது. பள்ளி வாசல்ல நாங்க சமைக்கிறோம், தொழுற நேரத்துல இமாமுக்கு பதிலா தொண்டை புகைக்குது. உண்மையான செய்தி பேசத்தான் தோணும். ஏன் எங்களுக்கு இந்த இடம் சிறிய ஒரு இடம். அதே மாதிரி நான் என்ன செல்ல வரேன்னு நாங்கள் இப்படி எதிர்க்கிறது இல்லை. அடுத்த கடத்துல நாங்கள் நகரணும். அதை நான் கொஞ்சம் யோசிப்போம். சில நேரம் சமைச்சு முடிச்சா இந்த பள்ளி வாசலுக்குள் நிக்கலாது. ஏன் ஸ்ப்ரே அடிக்கணும். ஸ்ப்ரேக்கென்று ஒரு பெரிய செலவு கொண்டு போகுது. ஸ்ப்ரேக்கென்று ஒரு பெரிய செலவு கொண்டு போகுது. நான் ஏன் இதெல்லாம் ஓப்பனாக கதைக்கிறேன்னு சொன்னா, இதெல்லாம் கதைக்க வேண்டிய அம்சங்கள், இதெல்லாம் கதைக்கப்பட வேண்டிய அம்சங்கள். எனவே நாங்கள் ஒவ்வொருத்தரும் உண்மையான முறையில் எங்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்திலேயும், இந்த கொரியார் அந்த பள்ளி வாசலை அடுத்த கட்டத்தை நோக்கி நான் முன்னேற்றி கொண்டு போகணும் என்கிற நோக்கத்திலேயும் செயல்படணும். இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் எத்தனை பள்ளி வாசல்கள் எங்களுக்கு தெரியும். சபபாய் இருக்கிறாரு, ரம்ஜான் இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும். சில பள்ளி வாசலுடைய இடங்களில் பைத்திக்கிறாங்க. எப்படி இருக்குது, எப்படி முன்னேறி கொண்டு போகுது தெரியும். ஆனால் இதை எடுத்துக்கொண்டு போறதுக்கு அடுத்த இளைஞர்கள் சப்போர்ட்டாக இருக்கணும். அப்பதான் எங்களுக்கு என்ன செய்யணும்?
ஒரு கையால் அடிச்சா எவ்வளோ அடித்தாலுமே சத்தம் வரவே வராது, சத்தம் வரவே வராது, கைக்கு தான் வலிக்கும். அது ஒரு கை என்ன செய்யணும், செய்யணும் தான் பெரிய சத்தத்தை எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி தான் குறிப்பிட்டது 68 பேர் மட்டுமே பேசிட்டு இருந்தா இப்படித்தான் எப்பவுமே சத்தம் வராது. இந்த பள்ளிவாசல் இப்படிதான் இருக்கும். அடுத்த மக்கள் என்ன செய்யணும், கை கோக்கணும். அப்பதான் மாற்றம் ஒன்று என்ன செய்யும். இந்த சத்தம் எப்படி வந்துச்சோ அதே மாதிரி ஒரு மாற்றம் ஒன்று என்ன செய்யும், வரும். எனவே இந்த விஷயத்தில் இப்போ நாங்கள் ஒவ்வொருத்தரும் இதில் இருக்கக்கூடிய எல்லாருமே மாஷா அல்லாஹ் செலவழிக்கக்கூடியவர்கள். வராத ஒரு பெரிய ஒரு கூட்டம் பல மடங்கு வெளியே இருக்குது. அவங்களுக்கு இந்த செய்தி போகணுங்கிறதுக்காக வேண்டி நான் சொன்னது இந்த விஷயங்கள். ஹை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் நல்ல முறை இஸ்லாத்துடைய உணர்வோடும் இந்த பள்ளிவாசலை முன்னேற்றக்கூடிய ஒரு அமைப்பிலும் சிந்தனையோடும் வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.